2026ஆம் ஆண்டில் என்ன மாதிரியான ஃபீல்டெல்லாம் வந்து பூம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது சார்? அஸ்ட்ரோ தமிழா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த 2026ஆம் ஆண்டு கல்வியை பற்றி கேட்டிருக்காங்க. முதல்ல வித்யாஸ்தானத்தில் புதன் வீட்டில் குரு பகவான் சஞ்சாரம் செய்துட்டு இருக்கார். அடுத்து உச்சம் பெறும் சூழ்நிலை. இந்த நேரத்தில் கல்விக்கு நிறைய மாற்றங்கள் உலக அளவில் நடக்க போகுது, அது மாற்று கருத்தே இல்லை. அதில் இந்தியாவுக்கும் பல விஷயங்கள் மாறுதலாக உண்டு. அப்போ இந்த விஷயத்தில் கல்வி சம்பந்தப்பட்ட முக்கியத்துவம் அதிகரிக்கிற காலகட்டமாக உண்டு. முதல்ல இந்த காலத்தில் காலபுருஷனுக்கு 3ஆம் இடம் கம்யூனிகேஷன் சொல்லுவோம். கம்யூனிகேஷனுங்கிறது கம்ப்யூட்டர் துறையும் சொல்லலாம். இன்றைய காலகட்டத்தில் எலக்ட்ரானிக்கல் சிப் சம்மந்தப்பட்டதில் முதல்ல ஹையஸ்ட்டு பூமாக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்கல் டிவைசஸ், எலக்ட்ரானிக்கல் சிப்ஸ், பேட்ரி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் அவ்வளோ எக்ஸ்ட்ரீமாக பூமாக போகுது. இதில் புது புது மெட்டல்கள் சம்மந்தப்பட்டது, ஒரு சில புது மெட்டல்கள், அதன் மூலமும் பேட்டரி சம்மந்தப்பட்ட விஷயங்கள், டிவைசஸ் அதிகமாக ஸ்டார்ட் ஆக போகுது. இது சார்ந்த R&D இன்னும் அதிகரிக்கிறது. அப்போ மாணவர்களுக்கு இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்குது. அப்போ இது மூலம் எக்ஸ்பேன்ஷன் பண்ண அவங்களுக்கு நாலேஜ், ரிசர்ச் சம்மந்தப்பட்டது நல்லபடியாகும். அடுத்து ஏஐ டெக்னாலஜி, அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட், அது மட்டும் இல்லாமல் சைபர் செக்யூரிட்டி. சைபர் செக்யூரிட்டியில் இன்னொரு விஷயம் அதிகமாக என்ன ஆக போகுதுன்னா க்ளவுட் டெக்னாலஜி, டேட்டா அப்படி கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஓவர். டேட்டாவே பார்த்திங்கன்னா ஹியூமன் திங்கிங் மாதிரி சொல்கிறது ஏஐ டெக்னாலஜி இருக்குது. அதையும் தாண்டி அட்வான்ஸ் சம்மந்தப்பட்டது இருக்குது. இந்த ஏஐ டெக்னாலஜி மட்டும் ஒரு சின்ன ஒரு கரெக்ஷன் இருக்கும். அதே கரெக்ஷன் அப்படின்னா இந்த உலகளவில் சிறு மாறுதல்கள் நடக்கும். அடுத்த வருகின்ற இது சூப்பராக இருக்கும். இப்போ மாணவர்கள் எலக்ட்ரானிக்கல் டிவைசஸ், ஈஸி கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்டது பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக கம்ப்யூட்டர் துறையில் சைபர் செக்யூரிட்டி, பிளாக் செயின் டெக்னாலஜி, க்ளவுட் பேஸ்ட் டெக்னாலஜி, டேட்டா சயின்ஸ், இதெல்லாம் அப்லிஃப்ட் ரொம்ப ஆக போகுது. முக்கியமாக ஒரு புரட்சிகரமான ரெவல்யூஷன் நடக்கிற இண்டஸ்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் துறையில் ஃபார்மா செக்டர், மெடிக்கல் செக்டருங்க. எண்ணி பார்க்காத அளவுக்கு அந்தளவுக்கு இந்தியாவில் டெவலப் ஆகக்கூடியது. இது வேர்ல்டு வைடே ஒரு எக்ஸ்பேன்ஷன் அப்படி மெடிக்கலில் ஒரு பூம் ஆக போகுதுங்கிறோம். அதாவது பயாலஜியும் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி மிக்ஸ் ஆகி, ஆல்ரெடி பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் ஒரு டெக்னாலஜி இருக்குது. இருந்தாலும் ஏஐ பேஸ்டு பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் டெக்னாலஜி வந்து ஒரு பூம் கிடைக்கும் பாருங்கள் இந்த நேரத்தில். அதாவது பர்சனலைஸ் மெடிசன், இதுதான் அவங்களுக்கு டார்கெட். ஒரு ஹியூமன் நார்மலாக எல்லாத்துக்கும் ஒரு குறிப்பிட்ட மருந்து கொடுக்கறதுக்கு பதிலாக இவருக்கு இந்த நோய் தாக்கம் உண்டு, இது அவருக்கு இந்த மருந்து கொடுக்கலாம். வயது மட்டும் இல்லை, அவங்க ஜெனட்டிக் மெட்டீரியல், ஜெனட்டிக் ஹிஸ்ட்ரி பேஸ் பண்ணி எடுக்கக்கூடிய படிப்பு அவ்வளோ அற்புதமாக இருக்குது. அப்போ டிஎன்ஏ டெக்னாலஜி, R&D டெக்னாலஜிலாம் அற்புதமாக இருக்குது. இதில் இந்த பயோடெக்னாலஜி ஆல்ரெடி லேபில் பண்ணக்கூடிய விஷயமா இருக்கும். லேபில் இருக்கிறதுக்கும் ஏஐ டெக்னாலஜியும் ரெண்டும் மிக்ஸ் ஆகும் பொழுது அடுத்த ஒரு பரிணாமத்தை சந்திக்க போகிறாங்க. இதில் புதுசாக பார்த்திங்கன்னா பேங்கிங் செக்டர், அதில் புதிய புதிய நாணயங்கள் வரலாம். பேங்கிங் செக்டர், இந்த பேங்கிங் செக்டரில் தான் இப்போ ஹையஸ்ட் ஒரு மாடர்னைஸ்டு வெர்ஷன் வரப்போகுது. அதில் இருக்குண்டான BBA MBA அது மட்டும் தான் நம்ம நினச்சிட்டு இருந்தோம். இப்போ ஆடிட்டிங், கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்டது அதிகமாக இன்வால்வ் ஆகும்போது இதில் ரொம்ப இன்வால்வ்மெண்ட் ஆகி நல்லா கொடுக்க போகுது. இன்றைய மாணவர்கள் யாராவது கல்வி இந்த காலகட்டத்தில் பிற்கால வருகின்ற வருடத்தில் வேலை கிடைக்கிறத சாதகமாக பார்க்கும் பொழுது அவங்களுக்கு எலக்ட்ரானிக்கல் சிப், செமிகண்டக்டர் இதில் அதிகமாக ஆர்வம் செலுத்துங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஏஐ டெக்னாலஜி கம்ப்யூட்டேஷனல் பேஸ் பண்ணி அதிகமாக பாருங்கள். இதில் மோட்டார் வாகனங்கள் சம்மந்தப்பட்டதில் அதில் சிப்பு பேஸ் பண்ணி, எலக்ட்ரானிக் டிவைசஸ் பேஸ் பண்ணி பாருங்கள். ஒரு ரிவல்யூஷன் 2 ஃபீல்டுங்க இன்றைக்கி தெரியாமல் இருக்குது. ஆனால் பிற்காலத்தில் தலை நிமிர்ந்து நிற்க போகுதுன்னா ஃபுட் டெக்னாலஜி பேஸ் பண்ணி. நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஃபுட் டெக்னாலஜி ஹோட்டல் சம்மந்தப்பட்டதை எடுக்கிறது ரொம்ப பயந்துட்டுருக்காங்க. ஏன்னா சந்திரன்னா நீர், உணவு சம்மந்தப்பட்ட, அங்கே குரு உச்சம் வருகிறார். உணவு சம்மந்தப்பட்ட ஒரு படிப்பு சம்மந்தப்பட்டது அவ்வளோ இருக்கும். அப்போ ஏர்போர்ட் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம், ஷிப் பேஸ் பண்ணி இப்படி பார்த்துட்டு இருந்தோம். உணவில் அவ்வளோ பெரிய உற்பத்தி நடந்து, அதில் அவ்வளோ பெரிய மாற்றங்கள் நடந்து, அது சம்மந்தப்பட்ட படிப்பு படிக்கிறவங்களுக்கு நிறைய வேலைவாய்ப்புகள், அது விஷயங்கள் அது அற்புதமாக வரப்போகிறது. இந்த டெக்னாலஜிலாம் அதிகமாக பயன்படுத்திக்கிட்டால் நிச்சயமாக வருகின்ற காலகட்டத்தில் மாணவர்களுக்கு, அவங்களோட குடும்பங்கள் அனைவருக்கும் சிறப்பாக இருக்கும். மாணவர்கள் ஒன்று மட்டும் பண்ணணும். இந்த நேரத்தில் உலகம் சுருங்கிருச்சுன்னு நாம் நினைக்கிறோம். என்ன காரணம்னா கைக்குள்ளே மொபைல் வந்தனால. அதனால் படிக்கின்றவங்க இந்த ஊரில் தான் படிப்போம், இந்த காலேஜ் அப்படின்னு இனி இருக்கக்கூடாது, மாற்றம் இல்லை. எல்லோரும் வெவ்வேறு உலகத்துக்கு சென்று படிக்கக்கூடிய அம்சமாக இருக்குது. மெடிக்கலில் சர்ஜரி பேஸ் பண்ணி இந்த ஒரு ஃபீல்டு இருக்குது. சர்ஜரி பேஸ் பண்ணி புதுசாக ஒரு சில டிவைசஸ் வரலாம், எக்ஸ்ரே சம்மந்தப்பட்ட புது இன்வென்ஷன் வரலாம். இந்த காலகட்டத்தில் ஒரு சில நோய் தொற்று வரும், இந்த உலகில் ரீதியாக கண் சம்மந்தப்பட்டதெல்லாம், அதை பற்றி பின்னாடி பேசுகிறேன். அது சம்மந்தப்பட்ட டெக்னாலஜியும் வருது. அப்போ இந்த குறிப்பிட்ட ஃபீல்டு மட்டும்தான் அப்கமிங் இயருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது சார்ந்து நீங்கள் எடுங்க, நிச்சயமாக ஒரு வளர்ச்சியான பாதையை நோக்கி பயணிப்பீங்க என்பது மாற்றுக்கருத்தில். அனைவருக்கும் வணக்கம். மேலும் துல்லியமான ஜோதிட தகவல்களுக்கு நம்ம அஸ்ட்ரோ தமிழா சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.